மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு MP சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன், உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த CM சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த CM சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி
தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2026ஆம் ஆண்டு பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறோம். நாங்க மக்களை சந்திக்கிறோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆண்டாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டை ஆண்டாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தமிழகத்தை ஆண்டது. இப்படி 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. இன்னும் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவிலே இந்த அளவிற்கு உயர்த்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, பட்டி தொட்டி அனைத்தும் சென்று மக்களை சந்தித்து தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நனவாக வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும். உழைப்பு வேணும்ல? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உழைத்து தான் வாழுகின்றார்கள். உழைத்து தானே நீங்க வாழ்றீங்க. உழைப்பு அவசியம் இல்ல. உழைக்கலைன்னா வேற வழியில் தான் வாழ முடியும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து நிறுத்தி ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தக்கூடிய மக்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ அவதாரத்தில் கட்சியை உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்கொண்டு அவர்கள் எங்களுக்கு எவ்வளவோ இடையூறு கொடுத்தார்கள். அத்தனை இடையூறுகளும் தவிடுபடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம். இது உயிரோட்டம் உள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா இந்த ஆட்சி சிறப்பாக நடத்தினாங்க. அதற்கு பிறகு பல்வேறு சோதனைகளை கண்டோம். அந்த சோதனைகளாம் வென்றுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆலம்பரம் போல் தலைத்து ஓங்கி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஏழைகள் பாதிக்க